ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி பீர்னி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் 5 பாதாம் 5 முந்திரி தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பட்டை 3 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சாராப்பருப்பு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நிறைய போட்டுறாதீங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் ரவை 400 கிராம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு கிண்டுங்க, இல்லைனா கெட்டியாயிரும். பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரவையை. வெந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் 1/2 லிட்ரு பால், காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மில்க் மேடு சேர்க்க போகிறோம். 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வறுத்த முந்திரி பாதாமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான பீர்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.